ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணனுக்கு சரி இந்த விஷயத்துக்காக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவன் என் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஒரு மாதிரி எனக்கு இது பண்ணுற மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சரி இவன் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இனிமேல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது நம்மளால் செய்ய முடிகிற விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ அது வேறு விஷயம். ஆனால் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதை நம்மளால் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே இவங்க அவங்கெல்லாம் சொல்லி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. இந்த நேரத்துக்கு இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருசாக எந்த விஷயமே தோணலை. எதாக இருந்தாலும் நம்ம அண்ணன் எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் போன வாரம் அவன் பணம் கேட்டப்போ நான் சொன்னேன், இது மாதிரி போன வருஷம் தான் 2,00,000 வாங்கினாமா, அதே கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இப்போ 2,00,000 கேட்குறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒரு இதாக இருக்குமா அப்படின்னு சொன்ன. ஒரு வேளை அம்மா எதுவும் ஏன்டா போன வருஷம் வாங்கினதே கொடுக்கல, இந்த வருஷம் அவனை கேட்டிருக்கேன்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 3,00,000 4,00,000 சம்பாதிக்கிறேன். அவன் நல்லா சம்பாரித்து வந்தான். வீடெல்லாம் கட்டினான், எல்லாம் பண்ணான். இப்போ அவனுக்கு அந்தளவுக்கு வெளிநாடு வாய்ப்புங்கிறது அவனுக்கு முன்னாடி அளவுக்கு கிடைக்கல. அது அவனுமே ட்ரை பண்ணுறான். அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எந்த இதுக்குமே இது காரணம் இல்லை, இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் சொல்ல விரும்பலை. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பாதுகாப்பாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோன்னா நம்மளுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் பார்த்துக்கலாம், நம்ம அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் என்ன இதோ அதை நம்ம கொண்டுட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு, அது தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு பாசிபிலிட்டியான விஷயங்கள் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரதுக்காக நடக்கிறதா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் இது சரி அது சரின்னு நம்ம இது இது பண்ண வேண்டாம், யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எதையுமே நம்ம சரின்னு பார்க்குறத விட சரியோ தவறோ அதை நம்மளுக்கு சில விஷயங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதை பாசிபிலிட்டியாக பண்ண முடியுதோ அதை பாசிபிலிட்டியான விஷயங்களை பண்ணி வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால் எந்த இதுக்குமே நான் யாரையும் ப்ளேம் பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ வேலை இல்லை. யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ செஞ்சுக்கிறோமோ அதை நம்ம யோசித்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பார்ப்போம், எந்த இதுக்குமே நம்ம சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.